பாலாஜி டேடிசி கேட்டுங்கும் போது கிராஸ் டாக்ல நிறைய பேர் நம்ம டெய்லி ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ண மாட்டோம், ஒருத்தரை தான் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாங்க, கார்த்திக் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா, என்னோட ஃப்ரெண்டு நரேஷ்ன்றவர் இருக்காரு, அவர் நிறைய இந்த சவுண்ட் விஷயமான விஷயங்கள்லாம் பண்ணுகிறாரு ப்ராஜெக்ட்ஸ். அவரை கிராஸ் டாக் அப்படின்னதுக்கு அப்புறம் நம்ம தனிகாச்சலம் அப்படின்ற வில்லேஜ் ப்ரொடியூசரா கிராஸ் டாகிடும். ஹலோ ஹலோ, அந்த புலியே இல்ல. ஹலோ கிராஸ் டாக். சொல்லுங்க சார், யாரு? நான் தனிகாச்சலம்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் 7 ஹவுஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். ஓகேங்க. இப்போ நம்ம ஒரு சீரியல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோங்க, 52 எபிசோடு. அதான் எங்க இருக்கு சார் அது? இப்போ ஆஃபீஸ் பார்த்துட்டு இருக்கோம், கோடம்பாக்கம் அந்த சைடில் எங்கேயா பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மதுரை தம்பி நம்மளுக்கு. ஓகே ஓகேண்ணா, ஓகே ஓகே நான் இப்போ தான் ஊரில் இருக்கிற நிலத்தெல்லாம் வித்துட்டு வந்திருக்கிறேங்க. இங்க நான் ஒர்க் பண்றோம் ஸ்டுடியோல. சரி. அந்த ஸ்டுடியோலயே நம்ம வந்து 1 ஹவருக்கு இவ்வளோ ரெண்ட்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அது பல்கா எடுத்துட்டோம்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. என்ன தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்கிறேன்? உன்னோட ஸ்டுடியோ தானே, நம்ம எதுக்கு ரெண்ட் கொடுக்கணும்? நான் தான் உனக்கு காசு கொடுக்க போறேன்னு. இங்க வந்து ஆடியோ மீடியான்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோ இங்க ஒன்று இருக்கு. ஏஆர் ரஹ்மான் நம்ம சீரியலில் ஒர்க் பண்ணுவார்னு சொல்ல வரீங்களா? ஐயோ ஏங்க இது ரொம்ப போச்சுங்க தம்பி. நம்மளுக்கு இதை பற்றி இந்த சூட்சமும் தெரியாது. சரி, நேரில் மீட் பண்ணி பேசலாம் நம்ம. இதை ஒண்டி சொல்லிடுறேன், இது வந்து என்கிட்ட இப்போ மொத்தமே 50 லட்ச ரூபா தான் இருக்குது தம்பி. சரி ஓகே. மதுரையில வந்து இருக்கிற நிலம், குடும்ப சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி ஓகே. சரி, இப்போ இந்த ஸ்டூடியோவே ஆபீஸா நம்ம மாத்திக்கலாமா? நம்ம கம்பெனியோட ஆபீஸா? யார் ஸ்டுடியோ? எங்க ஸ்டுடியோவா? அதையே ஆபீஸா எங்க ஸ்டுடியோலாம் கொடுக்க மாட்டாங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? 50 லட்ச ரூபா இருக்கு தம்பி. ஒரு மேக்கோட ரேட்டே வந்து 27 லட்ச ரூபாய்ங்க. எது ஒரு மார்க்கா? ஒரு ஷூட்டோட மொத்தமாவே. என்ன தம்பி, சூட்டு கோட்டு போட்டாதான் வேலை செய்ய முடியுமா? நான் ஷூட்னா வந்து எடிட்டிங் ரூம்னு அர்த்தம். ஷூட்னா எடிட்டிங் ரூம்னு சொல்லிட்டு நம்மளுக்கே அந்த பையன் சொல்லி தரான். நம்ம எடிட்டர் ஆக்டிவிட்டி அல்லோ மிஸ் ஆண்டனி பேசுற மாதிரி சொல்லும்போது எழுந்து அப்படியே போயிட்டாரான். எதுக்கு போயிட்டாருன்னு பார்த்தா அர்ஜென்ட்டா வந்து சார் ப்ளீஸ் சார் அப்படின்றாரு. உடனே சிஎம் வந்து எதுவுமே சொல்ல சொன்னா அதெல்லாம் சரி உட்காருங்கன்ட்டார். 92.7 பிஎஃப்எம்ல பாலாஜி டேடிசி கேட்டுங்கும் போது எதுல சொன்னேன் பண்றீங்களா? இந்த பாண்டா மஞ்சி வித்த பேப்பர்ல வந்து சொல்லிட்டேன். கிராஸ் டாக்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாங்க, வந்து சினிமாவில் சவுண்ட் இன்ஜினியரா வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்க்குலாம் எடிட்டிங்லாம் பண்ணிருக்கிற ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்டு, அவருக்கு கிராஸ் டாகுங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வில்லேஜ்லேருந்து வந்திருக்கிற ப்ரொடியூசர் மாதிரி அந்த பையன்கிட்ட கிராஸ் ஆகிடும். ஹலோ ஹலோ, அந்த புலியே இல்ல. ஹலோ கிராஸ் டாக். சரி ஓகே. இந்த ஏதோ படம் எடுத்திருக்கியாமே, நீ இன்டர்நெட்ல போய் பாருன்னு அப்படி நம்மள இந்த இன்டர்நெட் சென்டர் வரைக்கும் கொஞ்சம் கூட்டு போக முடியுமா? எங்க இருக்கீங்க நீங்க? இந்த வள்ளூர் கோட்டத்தில் உட்கார வச்சுட்டு ஒருத்தர் போயிருக்கா. அப்படி நம்ம கையிலேயே தான் இந்த காசை வச்சுட்டு இருக்கேன். எனக்கு புரியல. இந்த 50 லட்ச ரூபா நான் உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறேன், கொஞ்சம் பாதுகாப்பா ஜேப்படியா வச்சுக்கோ தம்பி. ஐயோ நம்ம கிட்ட எல்லாம் வேணாங்க. இல்ல தம்பி, எனக்கு வந்து உன்னை பார்த்தா பேசும்போது என் பையன் உங்களுக்கு நீங்க காசு பத்திரமா வச்சுங்க. எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க. சரியா தம்பி? நீ எங்க இருக்க சொல்லு, நாங்க வர. இப்போ எங்க இருக்க நீ? நான் என்னுடைய ஆபீஸ்ல இருக்கேன், ஆழ்வார்பேட்டையில. கொஞ்சம் அட்ரஸ் சொல்லு தம்பி. அட்ரஸா? ஆட்டோக்கார் ஆட்டோ, அவர்கிட்ட போன் கொடுங்க. ஆட்டோ இங்க கொஞ்சம் பேசுப்பா, இந்த அட்ரஸ் கேளு. அட்ரஸ் சொல்லுங்க. ஹலோ, அட்ரஸ் சொல்லுங்க. செம்மையா கலாய்க்கிறீங்க தம்பி. இருப்பா இருப்பா தம்பி. சார் யாரோ பயங்கரமா என்ன கிண்டல் பண்றீங்க சார். யாருன்னு தெரியாது சார் எனக்கு. வந்த வகுத்துருவோண்ட கழுத்துல கத்தி வச்சா இது ரத்த பாக்கம் வெட்டது இல்ல தெரியுமா உனக்கு? என்னடா நீ பேசிட்டு கையில காசு வச்சுட்டு அட்ரஸ் கேட்டா சொல்ல மாட்டியா? நீ அட்ரஸ் சொல்றான். சரி சொல்றேன். ஆழ்வார்பேட்டை. என்ன பாட்ட? ஆழ்வார்பேட்டை அப்படி மொட்டையா சொல்லாத, முழுசா சொல்லு தம்பி. மதுரையில இருந்து வந்தா மாக்கான்னு நினைப்பா உனக்கு. கொண்டு போடுவேன் ஒண்டையில் நாட்டமையன்னு சொல்லிட்டு பட்ட கோவத்தை அந்த பையன் வந்து பதறாம எதிர்கொண்டானா இல்ல பதறி போய் நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டானாங்கிற பல விஷயங்கள்லாம் கிராஸ் டாக்கோட கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஒன்லி ஆன் 92.7 பிக் எஃப்எம். இது டேக் இட் ஈஸி வித் பாலாஜி. உங்களுக்கு கோவம் அந்த மாதிரி ஒரு நச்சம். ஹலோ ஹலோ, அந்த புலியே இல்ல. ஹலோ கிராஸ் டாக். நான் உங்களுக்கு பயந்துட்டு எல்லாம் சொல்லல, சரியா? நான் உங்களுக்கு பயப்படுறேன்னு நினைச்சுக்காதீங்க. பயப்படாத அளவுக்கு பெரிய நீ. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? அட்ரஸ் சொல்றா. நீ சொல்ல முடியாது, என்ன பண்ணுவேன் இப்போ? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? நீங்க தான் தேவையில்லாம பேசுனீங்க. 50 லட்ச ரூபாய் வச்சுக்கோ, 50 லட்ச ரூபா இது பண்ணிக்கோ, உங்க ஆபீஸ விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்கலாம் பேசுனது நீங்க தான், ஓகேவா? அது மரியாதை. என்னடா எது மரியாதை? நான் என்ன உன மாதிரி வெறும் பையனா? 50 லட்ச ரூபா கையில வச்சுட்டு கேக்குறேன், நீ வானான்ற. எனக்கு எதுங்க 50 லட்ச ரூபா? உண்மையை சொல்றேன்டா, இது கடத்தல் பண்ணடா. நீ தாண்டா வச்சுக்கணும். சிரிக்காதடா. நான் போன் கட் பண்ண போறேன் சார். இதெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டா பண்ணுவாங்க, அப்படியே பண்ணுடா. நான் வந்து பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன். ஐயோ பாலாஜி.
என்ன சார் இப்படி வந்துட்டீங்க கொஞ்ச நேரத்துல? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுறீங்க? சீரியல்ன்றீங்க, 50 லட்ச ரூபா வச்சுக்கோ, ரோமன் ஸ்டுடியோ சொந்தமா வாங்கிக்கலான்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, யாரு பேசுறது ஏது பேசுறது. ஓகே பாலாஜி, ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி. நம்ம ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இன்னைக்கு எனக்கு. பெரிய சர்ப்ரைஸ் சம திருச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து அவள் தான் ஆச்சு. இதுக்கப்புறம் இது ஆகாது. நீ கேட்டுனுக்கிறது நான் கேட்டுனுக்கிறது. டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஒன்லி ஆன் 92.7 பிக் எஃப்எம். மனச தொட்ட மெலடி எதுக்கு இப்படி பக்காவா தமிழ் உனக்கு வாயில வருது அப்படின்றீங்களா? கேட்கவே இல்லை, பாட்டு போடுவா, அது ஓகே தான்.